எலெக்ஷன்ல கூட அவர் சைக்கிள்ல வாக்களித்து விட்டு போனார். அது எல்லாருமே இம்ப்ளைடா ஒரு பெட்ரோல் விலையை அவர் கண்டிக்கிறாரா, கண்டனம் தெரிவிக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்தது. சர்க்கார் ஒரு படத்துல பாத்தீங்கன்னா ஒரு வாக்கு, அதாவது போகஸ் ஓட்டை போட்டாங்க, ஓட்டை போடல அப்படின்னா அந்த ஃபார்மை யூஸ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான மெசேஜஸ் கொடுக்கக்கூடிய தமிழன். அந்த மாதிரி ஒரு மூவிக்கு 60 கோடி 70 கோடி 100 கோடி வரை சம்பளம் வாங்குறாரு. அது அவருடைய மனசாட்சிக்கு தான் தெரியும். அதிகபட்ச சேலரி, அதிகபட்ச காம்பன்சேஷன் ஒரு மூவிக்கு வாங்கக்கூடிய ஒரு நடிகர் நாளைக்கு அரசியல்ல கூட என்ட்ராகலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்புல இருக்கக்கூடியவர் இந்த ஆப்டால் 165% வரி விலக்கு இவர் கேட்க வேண்டும். இந்த ரோல்ஸ் ராய் காரை வாங்கக்கூடிய அளவுக்கு விஜயை உயர்த்தியது தமிழகம். தமிழக ரசிகர்கள், தமிழக மக்கள்கள், தமிழன். அப்படி இருக்கும்போது ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு வரியை டபுள் மடங்கு கட்டிட்டு காலர் அப்படி ஸ்லிட் பண்ணிட்டு அவர் போயிருக்கலாமே அப்படிங்கிறது எல்லாருடைய கொஸ்டினாவும் இருக்குங்க. இல்லைன்னு நம்ம சொல்லலாம். வரி ஏய்ப்பு செய்கிறவர்கள் தேச துரோகியாக கருதப்படுவார்கள், தேச நலனுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ஒழிய ஜெனரல் கான்செப்ட் அது. அதனால இவரை பர்டிகுலரா ஜோசப் விஜய் சொல்றாரு, இவரை சிலுவையில் அறையலைங்க. இவர் தான் இவரை சிலுவையில் அரைஞ்சு கொண்டிருக்கிறார். டாக்ஸை கட்டிட்டார அந்த ப்ராப்ளமே வந்திருக்காரு. இதுல உள்ள எல்லா பார்ட்டிஸுமே தமிழக அரசு தான். தமிழக அரசோட சார்பா தான் இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தால் நியமிக்கப்பட்ட அரசு வழக்கறிஞர்கள் தான் அப்பீர் ஆயிருக்காங்க. அவங்க நினைச்சுதான் எக்ஸம்ஷனை கொடுத்திருக்கலாம். ஏன்னா இந்த ஆக்டே தமிழ்நாடு ஆக்ட். இதுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. சரி, இப்போ நான் வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்ட்ட நான் கேட்குறேன். எல்லாருடைய பார்வை, ஒரு சாதாரண மக்கள் கூட பார்வையும் அப்படி தான் இருக்கும். அதாவது இவ்வளோ சம்பாதிக்கிறாங்க நடிகர்கள், ஏன் இதை வரி விலக்கு கேட்கணும்? இது ஒரு சாமானிய, இப்போ ஒரு பேங்க் பேலன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட ஒரு மினிமம் இருக்கணும் பேலன்ஸு. அது இல்லாதவனாக இருந்தால் கூட எனக்கு இல்லைங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ ரூல்ஸ் தானே, இதை ஏன் கடைபிடிக்கிறதுல என்ன உங்களுக்கு கஷ்டம் அப்படிங்கிற கேள்வி ஒன்று எழுதே சார். இதை எப்படி நம்ம பார்க்கறது? அதாவது இப்போ உங்களுக்கு விஜயுடைய கேஸை பொறுத்த வரைக்கும் என்ட்ரி டாக்ஸ் மட்டும்தான். எல்லாருமே என்ன நினைக்கிறாங்க, ஒரு வரி ஏய்ப்பு பண்ணிட்டாரு, அவர் வரியவே கட்டலை அப்படிங்கிற மாதிரி ஆங்கிள் இது போகுது. அதாவது இம்போர்ட் டியூட்டி அப்படிங்கிறது வேற, என்ட்ரி டாக்ஸ் அப்படிங்கிறது வேற. இப்போ இம்போர்ட் டியூட்டி அப்படிங்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் போயிடும், கஸ்டம், சென்ட்ரல் எக்ஸைஸ் அதில் போயிடும். இது என்ட்ரி டாக்ஸுங்கிறது ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு டாக்ஸ் வச்சிருக்காங்க. பெதர் மிஸ்டர் மணி அவர் சொன்ன மாதிரி ஃபார் தி டெவலப்மெண்ட் ஆஃப் தி அந்தந்த ஸ்டேட்டுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் ஆன் த ரோடு அண்ட் எக்ஸெட்ரா. இப்போ இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, தமிழ்நாடு tax on entry of motor vehicles into the local area act 1990 இதான் சப்ஜெக்ட்டுங்க. இதுல உங்களுக்கு 165% நீங்க என்ட்ரி டாக்ஸ் 4 வீலருக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க ரெமிட் பண்ணி ஆகணும். 2 வீலர் அப்படின்னா 116 and above %, 120, 116, 117 வரும். இவர் என்ன பண்ணிருக்கார் அப்படின்னா, இந்த என்ட்ரி டாக்ஸ்ல இருந்து எனக்கு எக்ஸம்ஷன் கொடுங்க, அந்த நுழைவு வரியை எக்ஸம்ட் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கேட்கிறார். சார், அந்த இடத்துல தான் எனக்கு ஒரு கேள்வி. இவர் இந்த கான்டெக்ட்டுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ரெஃபரன்சஸ் இல்ல, 2 ரெஃபரன்சஸ் என்ன அப்படின்னா, ஒரு பிரபலமான நடிகர், ஒரு வெரி ஃபேமஸ் அண்ட் பாப்புலரைஸ்டு ஒரு ஆக்டர். அவர் இப்போ ஈவன் எலெக்ஷன்ல கூட அவர் சைக்கிள்ல வாக்களித்து விட்டு போனார். அது எல்லாருமே இம்ப்ளைடா ஒரு பெட்ரோல் விலையை அவர் கண்டிக்கிறாரா, கண்டனம் தெரிவிக்கிறாரா அப்படிங்கிற கேள்விகள் எழுந்தது. சர்க்கார் ஒரு படத்துல பாத்தீங்கன்னா ஒரு வாக்கு, அதாவது போகஸ் ஓட்டை போட்டாங்க, ஓட்டை போடலை அப்படின்னா அந்த ஃபார்மை யூஸ் பண்ணணும்,
அந்த மாதிரி ஒரு புரட்சிகரமான மெசேஜஸ் கொடுக்கக்கூடிய தமிழன் அந்த மாதிரி ஒரு படம் இங்க தானே வந்து மெசேஜ் ஓரியன்டா இருக்கக்கூடிய, அதாவது சினிமால இங்கதான் வந்து இங்கதான் அதாவது ஒரு பிரபலமான நடிகர், பலருடைய அபிமானத்தை பெற்றவர், அதாவது வருங்கால முதல்வர் விஜய்லாம் ஒரு போஸ்டர் அடிச்சு ஓட்டுனாங்க. அவரோட ஃபாதர் வந்து ஒரு பாட்டியவே வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு வந்தாரு, மிஸ்டர் சந்திரசேகர். ஸோ இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல விஜய் இருக்கும் பொழுது இந்த நுழைவு வரி விலக்குக்கு இவர் ஒரு, அதாவது ஆர்டிகல் 21 பிரகாரம் வந்து வாழும் உரிமையில எல்லாருக்குமே வந்து ரைட்ஸ் இருக்கு, கோர்ட்டு நாடலாம், பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம், எக்ஸம்ஷன் கேட்கலாம், இது அவரவர்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமை. ஆனா இதே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் விஷயத்தில் தான் இது பிரபலமாச்சு. அவர் என்ன சொன்னாரு, கோவிட்-19 என்னுடைய மண்டபத்துக்கு வருமானமே இல்லை, நான் ஏன் சொத்து வரி கட்டணும்னு அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் பண்ணாரு. இல்ல அப்பவும் கோர்ட் அவங்களோட கண்டனத்தை தெரிவிச்சாங்க. ஹைகோர்ட் ஜட்ஜ் வித்ட்ரா வாங்குறீங்களா இல்ல எக்ஸம்ப்ளரி, ஆமா எக்ஸம்ப்ளரி காஸ்ட் இம்போஸ் பண்ணிட்டோமான்னு கேட்டாங்க. உடனடியா 6 years பாஸ் பண்றதுலேருந்து தப்பிச்சர் வித்ட்ரா வாங்கினார் அவருடைய வழக்கறிஞர். லைக்வைஸ் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ரைட்ஸே இருந்தா கூட பிரபலம் அப்படின்னாலே ப்ராப்ளம் தான். ஏன்னா விஜய் அப்படின்னா இன்னைக்கு எல்லாருடைய மனதில் எழுப்பக்கூடிய பெரிய வினா, ஒரு மூவிக்கு வந்து 60 கோடி 70 கோடி 100 கோடி வரை சம்பளம் வாங்குறாரு. அது அவருடைய மனசாட்சிக்கு தான் தெரியும். நம்ம என்ன விஜயை வந்து உண்மை கண்டறி சோதனைக்கு அனுப்ப முடியும்? ஸோ அதிகபட்ச சேலரி, அதிகபட்ச காம்பன்சேஷன் ஒரு மூவிக்கு வாங்கக்கூடிய ஒரு நடிகர் நாளைக்கு வந்து அரசியல்ல கூட என்ட்ராகலாம் அப்படிங்கிற ஒரு கருத்து கணிப்பில் இருக்கக்கூடியவர் இந்த ஆஃப்டரால் வந்து 165% வரி விலக்கு இவர் கேட்க வேண்டுமா அப்படிங்கிற அந்த கோணத்துல தான் ஹானரபிள் ஜட்ஜ் என்ன பண்றாரு, ஹைகோர்ட் ஜட்ஜ். அது வந்து அளவுக்கு மீறியதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இது பேர் ஜுடிஷியல் ஆக்டிவிசம்னு பேர். அவர் என்ன சொல்றாரு, ரோல் மாடலா நீங்க இருங்க, ரீல் மாடலா இருக்காதீங்க. ரீல்னா இந்த இடத்துல சினிமான்னு அர்த்தம். ரீலுக்கு வந்து ஏகப்பட்ட கனோட்டேஷன், ஏகப்பட்ட சார் ஒரு நிமிஷம் சார், கிருஷ்ணமூர்த்தி சார், சினிமா மாடலா இருக்காதீங்க சார். இந்த இடத்துல தான் ஸ்கிரீன் மாடலா இருக்காதீங்க சார். என்னோட கேள்வி நான் கேட்கிறேன், கேக்குதா சார்? இவ்வளோ பிரபலமா இருக்கிறது நீங்க சொல்ற அதே கருத்து தான் எல்லாருடைய கேள்வியுமா இருக்கும். ஒரு பிரபலமான பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கிறது, சமூக நீதிக்கான ஒரு டயலாக்லாம் அவர் பேசுறாரு படங்கள்ல. அப்படி இருக்கிறப்ப இந்த வரியை கட்ட முடியாது, அதுவும் தமிழகத்துக்கு, நமது மாநிலத்துக்கு. இப்போ வந்து நம்ம தமிழ் மக்கள் தான் அவரை வந்து இவ்வளவு பெரிய ஹீரோவா வச்சிருக்கிறாங்க. புகழும் பணமும் நம்முடைய ரசிகர்களால வந்தது. அப்படி இருக்கும் போது அதுக்கு கட்ட முடியாதான்ற கேள்வி வருதுல்ல. எஸ், அதாவது இந்த ரோல்ஸ் ராய் காரை வாங்கக்கூடிய அளவுக்கு விஜய வந்து உயர்த்தியது தமிழகம். தமிழக ரசிகர்கள், தமிழக மக்கள்கள், தமிழன். அப்படி இருக்கும்போது ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு வரியை டபுள் மடங்கு கட்டிட்டு வந்து காலரை இப்படி ஸ்லிட் பண்ணிட்டு ஒரு போயிருக்கலாமே அப்படிங்கிறது எல்லாருடைய கொஸ்டினாவும் இப்போ இருக்குங்க. இல்லைன்னு நம்ம சொல்லவே முடியாது. இல்ல இத வந்து இன்னொரு கோணத்திலையும் பார்க்கலாமா? அதாவது இவ்வளவு பிரபலமா இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காகவே ஒரு குடிமகனுடைய உரிமை மறுக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாமா? இல்ல 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 இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் I'll tell you one thing. Father Fernandez versus State of Kerala, அதான் வந்து 2019 SEC 1297 ஜட்ஜ்மெண்ட். அந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து கேரளா ஹானரபிள் ஹைகோர்ட் வந்து ஆன் த கிரவுண்ட் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் ப்ரொடக்ஷன் வந்து என்ட்ரி டாக்ஸ் செலுத்த வேண்டியது கிடையாது. ஆரிஜின் ஆஃப் குட்ஸ் வந்து cannot be considered அப்படின்னு அவங்க வரையறுக்கிறாங்க. ஆனா அதே வந்து 9 ஜட்ஜ் பெஞ்ச் வந்து எங்க சுப்ரீம் கோர்ட்ல ஜிந்தால் ஸ்டெயின்லெஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஹரியானால அதை ரிப்பீல் பண்றாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து 2 கேஸுங்க.
வி கிருஷ்ணமூர்த்தி vs ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு ஒரு கேஸுங்க. இப்போ ரீசன்ட் 2019 ஹானரபிள் ஜட்ஜி மிஸ்டர் ஜஸ்டிஸ் அப்துல் குத்தூஸ் அவர்களுடைய நீதியரசர் ஜட்ஜ்மெண்ட் வந்து கேசிகே பேக்கேஜிங் சிவராமன் வழக்கில். இந்த வழக்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தமிழ்நாடு டாக்ஸ் ஆன் என்ட்ரி டு தி மோட்டார் வெஹிக்கிள்ஸ் இன்டு தி லோக்கல் ஏரியாஸ் ஆக்ட் 1990 பொறுத்த வரைக்கும் அது வந்து மாநில டொமைன். ஏன்னா உங்களுக்கு வந்து டாக்ஸுங்கிறது லிட்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வருங்க. இது வந்து ஸ்டேட் என்ட்ரி 52ல செகண்ட் லிஸ்ட்ல 7th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன்ல வரக்கூடிய விஷயங்கள். அது அந்தந்த ஸ்டேட் வந்து எக்ஸம்ட் பண்ணலாம். தமிழ்நாடு எக்ஸம்ட் பண்ணல. தமிழ்நாட்டில் எக்ஸம்ட் பண்றது உரிமை இருக்கு, அவங்க எக்ஸம்ட் பண்ணல. அதனால இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் இந்த முன் தீர்ப்புகளின் அடிப்படையில் என்ட்ரி டாக்ஸை வந்து எக்ஸம்ட் பண்ண முடியாது அப்படின்னு ஹானரபிள் ஜட்ஜ் வந்து ரூல் ஆத்தர் பண்ணிருக்காரு, ஜட்ஜ்மெண்ட் வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணிருக்காரு. சரி சார், அதனால இவருக்கு நீதியில மறுக்கப்படல. இவருடைய வழக்கு வந்து போத் சைடு ஹியர்டுங்க, ஆல் ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுட்டு தான் ஆன் மெரிட்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்றாரு. டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த வார்த்தையை என்ன யூஸ் பண்றாரு அப்படின்னா, நீங்க ரோல் மாடலா இருங்க, ரியல் மாடலா இருக்காதீங்கன்னு சொல்லி 1 lakhs வந்து காஸ்ட் வந்து இம்போஸ் பண்றாரு. சார் புரிஞ்சிட்டேன், உங்களுடைய கருத்தை புரிஞ்சிட்டேன். அனி அவர்கள் வந்து 2 கேள்வி வச்சிருக்கிறார். அதாவது தேச துரோகம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இன்னொன்று வந்து 9 ஆண்டுகளா இந்த வழக்கு வந்து ஏன் எடுத்துக்கொள்ளப்படவில்லை, இப்பதான் தீர்ப்பு வந்திருக்கு, இவ்வளவு நாள் என்ன பண்ணீங்கிற மாதிரி அவருடைய 2 கேள்விகள் இருக்கு. உங்க பதில் என்ன? எஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அவர் வந்து பெட்டிஷனர் ஜோசப் விஜய் வந்து ஹானரபிள் லார்ட்ஷிப் வந்து தேச துரோகின்னு சொல்லலை. வரி ஏய்ப்பு செய்கிறவர்கள் தேச துரோகியாக கருதப்படுவார்கள், தேச நலனுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு ஒழிய ஜெனரல் கான்செப்ட் அது. அதனால இவரை பர்டிகுலரா வந்து ஜோசப் விஜய் வந்து சொல்லலை. இவரை வந்து சிலுவையில் அறையலைங்க, இவர் தான் இவரை சிலுவையில் அரைஞ்சு கொண்டிருக்கிறார். டாக்ஸை கட்டியிருந்தாரா அந்த ப்ராப்ளமே வந்திருக்காது. இரண்டாவது 9 வருடங்கள் இதுக்கு நான் வந்து அவருடைய வழக்கறிஞர் தான் அதுக்கு பொறுப்பு. நார்மலா ஒரு முகாந்திரம் இல்லாம ரெஜிஸ்ட்ரி வந்து பெட்டிஷனை நம்பர் பண்ணாது அப்படின்னு அவர் பிரதர் சொல்றாரு. எந்த நீதிமன்றத்தில் இன்க்ளூடிங் அவர் சுப்ரீம் கோர்ட் எந்த பெட்டிஷன் நீங்க ஃபைல் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்கா அது எஸ்ஆர் நம்பர் ஆகி டைர் நம்பர் ஆகி மெயின் நம்பர் ஆயிடும். பிரிமா பேசி இருக்கா இல்லையாங்கிற ரிஜிஸ்ட்ரிக்கு தேவையில்லை. ரிஜிஸ்ட்ரிக்கு தேவை அந்த நாமன்கிளேச்சர், அந்த ப்ரொவிஷன் ஆஃப் லா, அந்த பேப்பர்ஸ். அது இருந்தாலே ஒரு நம்பர் பண்ணிடுவாங்க. ரிஜிஸ்ட்ரிக்கும் முகாந்திரத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அது மெயின்டெனபிலிட்டி போடும் போது முகாந்திர கொஸ்டின்ஸே ரைஸ் ஆகும். அப்புறம் அட்மிஷன்ல தான் வந்து பிரிமா பேசி இருக்கா இல்லையா அப்படின்னு டிசைட் பண்ண முடியும். 9 வருடங்களுக்கு காரணம் வந்து அவருடைய வழக்கறிஞர் தான். நார்மலா வந்து ஏகப்பட்ட ரிட் பெட்டிஷன்ஸ் வந்து நீதியரசர்கள் பற்றாக்குறை காரணமாக, அப்புறம் அந்த ரெஸ்பாண்டன்ட் வந்து கவுண்டர் போட மாட்டேன்றாங்க. இப்ப இவருடைய வழக்கில் வந்து முதல் பிரதிவாதி வந்து ஹோம் செக்ரட்டரி, இரண்டாவது பிரதிவாதி வந்து அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் டாக்ஸ் ஒரு சர்க்கிள், மூன்றாவது ரெஸ்பாண்டன்ட் வந்து டிரான்ஸ்போர்ட் கமிஷனர், நாலாவது ரெஸ்பாண்டன்ட் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர். இவங்கெல்லாம் கவுண்டர் ஃபைல் பண்ணணும். இவங்க கவுண்டர் ஃபைல் பண்றதுக்கு அரசு தரப்புல பல காலங்கள் எடுத்துக்கிறாங்க, பல வருஷங்கள் எடுத்துக்கிறாங்க. இதுதான் மெலடி. இரண்டாவது, நம்ம வந்து ஒரு கேஸுக்கு வந்து அப்பியர் ஆகிறோம் அப்படின்னா, இந்த வழக்கு வந்து உங்களுக்கு வந்து டிலே ஆகுதுன்னா நம்ம அப்ளிகேஷன் ஃபார் ஏர்லி ஹியரிங் ஒரு பெட்டிஷனை ஃபைல் பண்ணலாம், ஓரலா மென்ஷன் பண்ணி அந்த வழக்கை கொண்டு வரலாம். இல்லை சுப்ரீம் கோர்ட்ல போய் இந்த வழக்கு ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருக்கு, எனக்கு வந்து நீதி கிடைக்கல, தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதிக்கு சமமாகும், டினைடு ஜஸ்டிஸ் வந்து டிலேடு ஜஸ்டிஸ் டினைடு ஜஸ்டிஸ் ஆயிரும் அப்படின்னு ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட்ல ஆர்டிகல் 32ல ஒரு ரிட் பெட்டிஷனை ஃபைல் பண்ணி டைரக்ஷனை வாங்கி இந்த வழக்கை உடனே அவருடைய வழக்கறிஞர் கொண்டு வந்திருக்கலாம். அதனால இதுக்கும் இந்த ஹானரபிள் ஜட்ஜ், ஏன்னா ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோ ஒவ்வொரு ஜட்ஜு வராரு. இவருடைய வழக்கில் ஏகப்பட்ட நீதியரசர்கள் வந்துட்டாங்க. லாஸ்டா வந்தது ஒரு ஹானரபிள் ஜட்ஜோட கையில வந்திருக்கு. சரி, இப்போ இந்த அவரை பொறுத்த வரைக்கும்
இந்த வழக்குல ரிட் பெட்டிஷனர் ஜோசப் விஜய் என்கிற விஜயை வந்து தேச துரோகின்னு சொல்லல. ஒன்னு வச்சுங்களேன், சாதாரணமா இதே ஹானரபிள் ஜட்ஜ் இந்த 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 தீர்ப்பை எழுதிய ஜட்ஜ் என்ன பண்றாரு, கமிஷன் ஆஃப் என்கொயரி அதற்கு நீதிபதிகளை நீங்க அப்பாயின்ட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி ஹானரபிள் ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் ஆர் ரகுபதியோட கமிஷனே வந்து வேண்டான்னு சொல்லி கலைச்சவருங்க இந்த ஹானரபிள் ஜட்ஜ். சரி, நம்ம வந்து அந்த உள்ள அந்த கருத்துக்குள்ள நம்ம போக வேண்டாம். அவரோட கருத்தை நீதிபதி அவர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை இப்போ மணி சார் அவர்கள் சொன்னது வந்து திரும்ப திரும்ப அந்த மனுதாரர், அது யாரா இருக்கட்டும், பிரபலமான நடிகரா இருக்கட்டும், சாதாரண குடிமகனா கூட இருக்கட்டும், அந்த ஒரு வரிக்கா விலக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வார்த்தைகள் வந்து ஒரு பெரிதுபடுத்தப்பட்டிருக்கிறதோ, அந்த வார்த்தை அழுத்தமா சொல்லப்பட்டிருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தது. இப்போ அடுத்த கட்டம் நம்ம அதை தான் பண்ணணும். ஏன்னா வரி விலக்கு இந்த முதல் இதெல்லாம் வந்து விஷயங்கள் முடிஞ்சிருச்சு. ஸோ அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும்? இதுல வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்ட்ட பாயிண்ட் நம்பர் 1, ஜட்ஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் ஜெனரலா வந்து பொறுத்த வரைக்கும் எகெயின் ஐ அம் ரிட்டையரிங், அவர் வந்து மனுதாரர் என்றும் குறிப்பிடவில்லை, வரியை கட்டாதவர்கள். இந்த மாதிரி எக்ஸப்ஷன் கேட்கிறவங்க தான் தேச துரோகிகள், தேச நலனுக்கு எதிரானவர்கள் சொல்லியிருக்காரு. மனுதாரங்கிற வேர்டு கூட இல்லை, கிடையாது. செகண்ட் பாயிண்ட், இந்த வழக்குக்கும் மத்திய அரசுக்கு சம்பந்தம் கிடையாது. இதுல உள்ள எல்லா பார்ட்டிஸுமே தமிழக அரசு தான். தமிழக அரசோட சார்பாக தான் இப்ப திராவிட முன்னேற்ற கழகத்தால் நியமிக்கப்பட்ட அரசு வழக்கறிஞர்கள் தான் வந்து அப்பீர் ஆயிருக்காங்க. அவங்க நினைச்சிருந்தா வந்து எக்ஸம்ஷனை கொடுத்துருக்கலாம். ஏன்னா இந்த ஆக்டே வந்து தமிழ்நாடு ஆக்ட், இதுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. அடுத்ததாக இவருக்கு 2 ஆப்ஷன், ஒன்று இன்ட்ரா கோர்ட் அப்பீல், அடுத்தது இன்டர் கோர்ட் அப்பீல். இப்போ இன்ட்ரா கோர்ட் அப்பீலில் செக்ஷன் 15 ஆஃப் தி லெட்டர் ஆஃப் பேட்டன்ட் ஆக்ட்ல இப்போ அப்பீலுக்கு போயிருக்கார். அதாவது 2 நீதிபதிகள் டிவிஷன் பெஞ்சுக்கு போயிருக்கார். டிவிஷன் பெஞ்சில் இவருடைய ஆர்கியூமெண்ட் ஃபர்ஸ்ட் வந்து அந்த தமிழ்நாடு டாக்ஸ் ஆன் என்ட்ரி இன்டு லோக்கல் ஏரியாஸ் 1990 அப்ளிகபிளா இல்லையாங்கிற இவர் கொஸ்டின் ரைஸ் பண்ணுவார். ஏன்னா இது கொஸ்டின் ஆஃப் லா. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவார்னா, இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட்ல சில அப்சர்வேஷன் இருக்கு, அதை எக்ஸ்பெஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு அவர் கேட்கலாம். அடுத்ததாக இந்த காஸ்ட் 1 lakh அப்படிங்கிறது வந்து அக்ரீவாயிருக்கு, அதை செட்டிசைட் பண்ணுங்க அப்படின்னு கேட்கலாம். இதுல அவருக்கு வந்து கிரீவன்ஸ் மறுபடியும் ஏற்பட்டால் ஸ்ட்ரைட்டவே ஹானரபிள் சுப்ரீம் கோர்ட் ஆர்டிகல் 136ல ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவார். அது அட்மிட் ஆனா அது சிவில் அப்பீலா மாறி அதுல வந்து விசாரணை நடக்கும். அதுக்கப்புறம் 137ல மறு சீராய்வு, அவர் வந்து ரிவ்யூக்கு போலாம், கியூரேட்டிவ்க்கு போலாம். இவ்வளவு இருக்கு இவருக்கு. இல்ல இதுல சரி, இப்போ இவருடைய மோட்டிவ் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் கிளியரா இருப்பாரு. இல்ல இப்ப விஜயோடைய மைண்ட் எப்படின்னா, டாக்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் விட்டுருப்பாரு. அது 170 200% கூட நம்ம கட்டிடலாம். ஆனால் இந்த 1 lakh காஸ்ட் போட்டதும் இவருக்கு கிரீவியன்ஸான சில இந்த ரோல் மாடல் ரீல் மாடல் அதை எக்ஸ்பென்ஸ் பண்ணணுங்கிறதுல வந்து அவர் வந்து குறியா இருப்பார். அதற்காக அவர் வந்து சுப்ரீம் கோர்ட் வரை நிச்சயமாக இன்டர் கோர்ட் அப்பீல் வரையும் செல்வார் அப்படின்னு தான் என்னுடைய கன்சிடர்டு வியூ. சரி, இப்போ இதோட மறுபடியும் நான் குறிப்பிட்டு சொல்றேன், இந்த வழக்குல பார்ட்டிஸ் எல்லாருமே தமிழகத்தை சார்ந்தவர்கள் தான். தமிழக வழக்கறிஞர்கள் திமுக ஆட்சி அமைக்க நியமிக்கப்பட்ட அட்வொகேட்ஸா அப்பீர் ஆயிருக்காங்க. அவர்கள் நினைத்திருந்தால் எக்ஸம்ஷன் அவங்களே கொடுத்திருக்கலாம். அப்ப வந்து விலக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குங்கறீங்க. எந்த விதமான சம்பந்தமும் இல்லை சார். இப்போ விலக்கு கொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கறீங்க சட்டத்துல. தமிழ்நாடு கவர்மெண்ட் தான பார்ட்டிஸ். அவங்க ஹோம் செக்ரட்டரி யாரு? தமிழ்நாடு. மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டர் யாரு? தமிழ்நாடு. டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் யாரு? தமிழ்நாடு. அசிஸ்டன்ட் கமிஷனர் சர்க்கிள் யாரு? தமிழ்நாடு. இன்கம் டேக்ஸ் கிடையாது. இவங்க ஹோம் செக்ரட்டரியும் மோட்டார் வெஹிக்கிள் இன்ஸ்பெக்டரும் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டும் இல்ல, என்ட்ரி வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா எக்ஸம்ஷன் கொடுத்துட்டு போறாங்க. சரி, அப்ப தமிழக அரசின் கையில் தான் விலக்கு கொடுக்கிறதுக்கான காரணங்கள் என்னவா இருக்கலாம்? நினைத்தால் அவங்க தீர்ப்பை மாத்தலாம். சார், விலக்கு கொடுக்கணும்னா என்ன காரணங்கள் சொல்லி விலக்கு கொடுக்கிறதுக்கு முன் வரலாம்?
அதாவது என்ன காரணங்கள்னா, ஏற்கனவே வந்து அவர் வந்து மிஸ்டர் இன்கம் டேக்ஸ் ஃபார்மர் ஆஃபீஸரும் எழுத்தாளரும் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆம்பிகிட்டிங்கிறத சொல்லியிருக்காரு. அதாவது இதெல்லாம் கோல்டன் ரூல் ஆஃப் இன்டர்பிரிட்டேஷன் நாங்கள் சொல்ல, லிட்ரல் ரூல் இது லிட்ரல் இன்டர்பிரிட்டேஷன். இப்போ இன்கம் டேக்ஸ் ஆக்ட் எடுங்க, இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லேருந்து எடுத்தால் எல்லாம் ஆம்பிகிட்டி இருக்கும், எதுவுமே வந்து காம்ப்ளிகேட்டட் போர்ஷன் இதெல்லாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குட்ஸ் வந்து ஆரிஜினை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணுமா, ஆரிஜின் ஆஃப் குட்ஸுங்கிறது வந்து தேவையா? ஏன்னா ஏற்கனவே இம்போர்ட் டியூட்டியை அவர் ரெமிட் பண்ணியாச்சு. அப்ப என்ட்ரி இன்டு லோக்கல் ஏரியாஸ் ஒரு வரி தேவையா? இந்த இடத்துல ஒரு முரண்பாடு நமக்கு தெரியலையா? முரண்பாடு தெரியலையா? விலக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கருத்தா இருக்கு. இன்னொன்னு வந்து அதுக்கான ரூல்ஸே வந்து அப்படி கிடையாது, பொதுவான வந்து ஒரு முறைகள் தான் இருக்கு. அப்படிங்கிறப்ப இந்த இடத்துல என்ன முரண்பாடு, என்ன தெளிவு இருக்கு? இல்ல அப்பீல் இல்ல என்ன முரண்பாடு அப்படின்னா, இப்ப என்ன ப்ராப்ளம், இந்த டாக்ஸ் ஆன் அதாவது டாக்ஸ் ஆன் என்ட்ரி இன்டு லோக்கல் ஏரியாஸ் ஆக்ட் 1990 தான் ப்ராப்ளமே. அந்த என்ட்ரி டாக்ஸ் அந்த ஆக்டே சேலஞ்ச் பண்ண வேண்டியதானே நீங்க? அந்த ஆக்டை சேலஞ்ச் பண்ணிட்டு நீங்க இப்போ வந்திருக்கலாமேங்கிற கொஸ்டினும் ரைஸ் ஆகும். அது சப்ஸ்டான்ஷியல் கொஸ்டின் ஆஃப் லா. ஆனா இது தமிழ்நாடு ஆக்ட். ஏன்னா நல்ல ஞாபகம் வச்சுங்க, என்ட்ரி 52 லிஸ்ட் 2 7th ஷெட்யூல் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் மாநில அரசு கையில இருக்கு. தமிழக அரசு நினைத்தால் விஜய்க்கு வந்து விலக்கு அளித்திருக்கலாமா? நினைத்தால் விஜய்க்கு வந்து விலக்கு கொடுக்கலாம். நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன். வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள்ட்ட நான் அந்த கேள்வியை கேட்கிறேன். இப்போ வந்து இந்த பிரச்சனையிலேருந்து இறுதியா விலக்கு அப்படிங்க சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனா கூட இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதா? அதாவது உங்களுடைய நிறைவு கருத்தா சுருக்கமா? என்ட்ரி டாக்ஸை பொறுத்த வரைக்கும் இவருக்கு நிவாரணம் கிடைப்பது அப்படிங்கிறது, என்ட்ரி டாக்ஸை பொறுத்த வரைக்கும் விஜய்க்கு வந்து நிவாரணம் கிடைக்கிறது அப்படிங்கிறது ஒரு 60-40 தான். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து அந்தந்த மாநிலத்துடைய டொமைன். அது மாநிலம் வந்து வேண்டாம்னா வேண்டாம், மாநிலம் வேணும்னா வேணும், அது அவர்களுடைய டொமைன். அதனால வந்து 9 ஜட்ஜ் ஜட்ஜ்மெண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகாராஷ்டிரா, பீகார், ஜார்க்கண்ட் பல மாநிலங்களில் வந்து இந்த என்ட்ரி டாக்ஸை வந்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ அதை விட்டுருங்க. இவர் சுப்ரீம் கோர்ட் வரை சென்றால் சில அந்த ரோல் மாடல், ரீல் மாடல், காஸ்ட் 1 lakh இந்த இவர் இதிலெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று இவருடைய வழக்கறிஞர் வந்து திறம்பட ஆர்குமெண்ட்ஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த ரிமார்க்ஸ் வந்து எக்ஸ்பென்ஸ் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப வழக்கறிஞர்கள் கையில தான் இருக்கு. வழக்கறிஞர்கள் திறம்பட வாதித்தால் இதுல இருந்து விலகி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு விஜய்க்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறீங்க. அதை நான் நிறைவு கருத்தா எடுத்துக்கிறேன்.